ஈரோட்ல ஒரு பெரிய பண்டிகைனாவே அது நம்ம மாரியங்கோயில் பண்டிகை தாங்க. பெரிய மாரியம்மன், நடுமாரியம்மன், சின்ன மாரியம்மன் 3 கோயில் இருக்குங்க. நாங்களும் வருஷம் தவறாம 3 கோயில் கம்பத்துக்கு போய் தண்ணி ஊத்தி சாமி கும்பிட்டு வந்துருவோம். குடத்துல தண்ணி புடிச்சிட்டு வரதுக்குள்ளார இங்க ஒருத்த பொம்மையை புடிச்சு நேரின் அவனை சமாளிச்சு திரும்பினா பம்பாய் முட்டை. பெரிய மாரியம்மனுக்கு தண்ணி ஊத்திலன்னு கூட்டம் சும்மா சர்ச்சு வரைக்கும் நிக்குது. நம்ம ரிவர்ஸ்ல வருவோன்னு சின்ன மாரியங்கோயிலுக்கு வந்து அங்கேயுமே ஓரளவு கூட்டு இருந்தாலும் தண்ணி ஊத்தி ஈஸியா சாமியை பார்த்துட்டேங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தம்பிக்கு பொம்மை வாங்கலான்னு ஒரு கடைக்குள்ளார போன வருஷம் வாங்கின பொம்மை கேக்குறான். புதுசா ஏதா பாடுறான்னு நடுமறி கோயில் கூட்டு வந்துட்டு இங்கே கம்பத்துக்குலாம் தண்ணி ஊத்திட்டு சாமியை பார்த்துட்டு அப்படியே வெளியில வந்தீங்கன்னா லக்ஷ்மி கூல் ட்ரிங்க்ஸ் நல்ல ஜில்லுன்னு பாதாம் பால் ரோஸ் மில்க் எல்லாம் குடிச்சு நல்ல தெம்பா பெரிய மாரி கோயிலுக்கு வந்துட்டுங்க. ஏன்னா கூட்டத்துல முட்டி மோதுன்னு இல்லையா, கம்பத்துக்கு தண்ணி ஊத்த ஒரு பெரிய கியூவே நின்று இருந்துச்சு. இவனை வேற லைன்ல கரெக்டா நில்றானா, இவன் ஒரு தனி லைன் போட்டு போயிட்டு இருக்கான். போலீஸ் கரெக்டா நல்லா மாட்டிக்கிட்டான். இப்பெல்லாம் பண்ணா கிரௌட் சமாளிக்க முடியாதுன்னு அவரு சொன்னாரு. 12:30 மணிக்கு தான் சாமி பக்கத்திலேயே போனோம். நல்ல திருப்தியா தண்ணி ஊத்தி சாமியை கும்பிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும்